இந்த வீடியோவில் வந்து ஒரு டேவோட விலாகும் அதே மாதிரி ஒரு குட்டி ஷாப்பிங்கும் கவர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெரைட்டியாக குக் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பாஸ்தா தான் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் மக்ரோனி இருந்ததுனால அதுதான் எடுத்திருந்தேன். இது வந்து பேபி ஸ்பினச், சின்ன பச்சை கலர் கீரை தான். ஆனால் வந்து இலையில் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம சாப்பிடும்போது ஒரு மின்டின்ற டேஸ்ட்டும் இருக்குது. நார்மலாக பச்சை கீரைக்கு உள்ள டேஸ்ட்டே அல்ல, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாமே வந்து பாஸ்தாலெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. என்னோடய பாஸ்தாவில் எப்போதுமே கொஞ்சமாக இண்டியன் டச்சு ஆட் பண்ணுவேன். வெங்காயம் அதே மாதிரி பூண்டெல்லாம் நிறைய சேர்த்துக்குவேன். ட்ரை ஹெர்ப்ஸ் தான் எப்போதுமே ஆட் பண்ணது. ஆனால் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் வாங்கி வச்சுருந்ததுனால அதுவும் சேர்த்து கட் பண்ணியெல்லாம் வச்சுட்டேன். பாஸ்தா அதே மாதிரி பீஸா எல்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிலலாம் சீஸ் எல்லாம் இருந்தால் போதுன்னா பார்மசன் சீஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ட்ரை ஹெர்ப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நம்ம பண்ணிக்கலாம். எப்போதுமே நான் வந்து கொஞ்சம் இந்த ஜாதிக்காய் பொடி இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்குவேன். அப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குக்கிங் க்ரீமும் சேர்த்துக்கிறேன். மொசரல்லா சீஸ், செடர் சீஸ், அதே மாதிரி பார்மசன் எல்லாமே கலந்தும் போட போகிறேன். கொஞ்சம் ரிச்சான ஒரு பாஸ்தா தான். மக்ரோனி வேக வச்சு எடுத்துட்டேன். ஆயில் இல்லைன்னா நம்ம வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு பூண்டு வந்து மின்ஸ் பண்ணது இருந்தது, அதுவும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு இருக்குல்ல, நம்ம கேக்குக்கெல்லாம் போடும் கோதுமை மாவு, அதுவும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து இதில் பால் சேர்த்து குக் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து தண்ணி சேர்த்து தான் இந்த மாவு எல்லாமே நல்லா குக் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து நிறைய விதமான சீஸ் போட்டினனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீமும் எல்லாம் ஆட் பண்ணோம்ல. இதே வந்து ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் நீங்கள் சேர்க்கலைன்னா ட்ரை ஹெர்ப்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, இந்த பாஸ்தாவுக்கு போடுறது, அதுவும் கொஞ்சம் சேர்த்து தான் இன்றைக்கி செய்கிறேன். ஏன்னா ப்ளெயினாக நம்ம ஒயிட் சாஸில் செய்யும்போது ரொம்ப ரிச் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலந்துக்கும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் போட்டு லைட்டாக குக் பண்ணிட்டு நம்ம எல்லா சீஸும் ஆட் பண்ணி குக் பண்ணி வச்சுக்கிற பாஸ்தா இருக்குல்ல, இது போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். எவ்வளோ ஈஸியான வேலை. ஆக்சுவலி இதெல்லாமே வந்து ஹஸ்பண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அவர் இன்றைக்கி லஞ்சுக்கு இல்லை, டின்னருக்கு மட்டும்தான் எனக்கு குக் பண்ணணும். பிள்ளருக்கு இதெல்லாம் பிடிக்கணுனால ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு அம்மாவுக்கும் வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். அவங்களுக்கு பீஸா எல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் அவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு என்னோடய வேலை பார்த்துட்டிங்கன்னா ஜாக்கிக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னே அவனுக்கு தேவையான உள்ளதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவேன். கிச்சன்லாம் பிள்ளர் இருந்ததுனால க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து பேலன்ஸு கொஞ்சம் வேலைகளெல்லாம் இடையில செஞ்சிட்ருக்கேன். இவங்களுக்கு ஃபீட் பண்ணுற வேலையை நான் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஜாக்கிக்கு வந்து டெய்லி 2 இல்லைன்னா 3 தடவை ட்ரெஸ்ஸிங் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வேலை விட்டு வர முன்னே டின்னருக்காக தான் குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அமரக்காய், அப்புறம் முருங்கைக்காய், பச்சை மாங்காய் எல்லாமே போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பும் வந்து தனியாகவே வேக வச்சு முதல்ல எடுத்து வச்சுருந்தது. ஸோ மாங்காய் சேர்த்து வைக்கும்போது புளிப்பு இல்லாட்டினா நம்ம புளி ஆட் பண்ணால் போதும். ஆக்சுவலி இதில் வந்து நல்ல புளிப்பொன்றும் இல்லாத நார்மல் மாங்காய் தான். ஸோ மாங்காய், வெஜிடபிள் எல்லாமே ஆட் பண்ணி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம மசாலெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைசியில் இந்த பருப்பும் சேர்த்து தாளித்து போட்டுட்டேன். அதே மாதிரி முட்டையும் ஃபஸ்ட்டிலே வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததுனால முட்டை சம்பலும் பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி டின்னருக்கு. ஸோ பாஸ்தா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாளைக்கு பிள்ளை வேலைக்கு போகும்போது சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் எடுத்திருக்கிறேன். அதுவும் வந்து இக்கியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பிங் ப்ளேஸ். நீங்கள் நிறைய வீடியோவில் நான் இங்கே வர்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு தடவாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். பையனுக்கு மட்டும்தான் லீவ் இன்றைக்கி. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்திருந்தேன். எனக்கு வந்து இங்கே எல்லாம் கேண்டில் ரொம்ப பிடிக்கும். அதுதான் எப்போதுமே வீட்டில் யூஸ் பண்ணுறது. நார்மல் ஷாப்பிங்கெல்லாம் வாங்கிக்கும்போது ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அது வந்து அணைஞ்சிடும். இது வந்து ரொம்ப நேரம் நல்லா எரிஞ்சிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த அரோமா ஆயிலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இங்கெல்லாம் கேண்டில் நல்லாவே நான் வாங்கி வச்சுக்குவேன் ஆஃபர் டைம்லலாம். ஆக்சுவலி நம்ம வர்றது ஒரு விஷயம் வாங்கிறது, ஆனாலும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் கண்ணில் ஆஃபர் போடும்போது வாங்கிக்குவேன். வந்த உடனே அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ எல்லாமே வாங்குறதில்ல, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுட்டெல்லாம் போவேன். தேவையானதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, வீடு மட்டும் கட்டி வச்சா போதும், நம்மளுக்கு எல்லா தேவையான பொருட்களும் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி நாங்கள் எப்போதுமே வரும்போது மேலே இந்த மாதிரியெல்லாம் சுற்றி பார்க்க மாட்டோம். ஏன்னா கீழே தான் வந்து கேண்டிலெல்லாம் வச்சுருக்கேன். அது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிடும். இன்றைக்கி அம்மாவை காட்டுறதுக்காக ஒன்றுன்னா ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டு பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். என்னோடய வேலை வந்து வீடியோ எடுக்கிறது, எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னெல்லாம் பார்க்குறது தான். மோஸ்ட்லி என்னோடய வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸு, கிச்சன் குக்வேர்ஸ் எல்லாம் இங்கே வாங்கினது தான். அது நல்ல ஆஃபர் போடும்போது நம்ம வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சீப் ப்ரைஸில் கிடைக்கும் செய்யும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நடக்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப தூரம் இருக்குது நடக்கிறதுக்கு. இங்கே வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி தான். அம்மையை வந்து ஒவ்வொரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு, இது வந்து ஒவ்வொரு ரூமாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு அதே பொருட்கள் இங்கே வாங்கிச்சிக்கலாம். ஸோ பார்த்துட்டு நடக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு அதுதான் ஆக்சுவலி பிடிச்சது. அதனால் அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது வீடியோ எடுக்கணும்ல, அதனால தான் நான் இவன் பையன் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இடையில வந்து எங்களோட அலமாரியோட ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகிருந்தது. ஸோ அது ஆர்டர் பண்ணுறதுக்காக பையனை வந்து அங்கேயே உட்கார சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அது வந்து ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் நேரம் நானும் அம்மாவும் கூட பேலன்ஸ் இடம் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அம்மாவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். கிச்சன்லாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிற கிச்சன் கேபினெட் எல்லாமே இங்கேருந்து வாங்கினது தான். எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு சொந்தமாக ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ அதுதான் இங்கே எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாமே நம்ம வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களாவே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்கே நாங்கள் வரும்போது ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஏன்னா லஞ்ச் எல்லாம் வீட்டிலே சாப்பிட்டாச்சு. நேற்று வச்ச கறிகளெல்லாம் பேலன்ஸ் இருந்ததுனால சூடு காட்டணும். மகளும் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டின்னர்லாம் வீட்டில் போயிட்டு தான் சாப்பிடுவோம். எப்போதுமே இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் ஜஸ்ட்டு போயிட்டு காஃபியை இல்லாட்டினா டீ எல்லாம் குடிச்சிட்டு வரும். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப தூரம் அப்படியே நடந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கல, அந்த டைமில் டயர்டும் ஆகிடும். ஸோ இன்றைக்கும் வந்து இதெல்லாம் கிச்சனில் இன்றைக்கி இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு டைம் வரும்போதும் திறந்தெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள ஐடியாவும் கிடைக்கும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சும்மா அப்படி பார்த்துட்டு வந்தாலே தெரியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ராவரும் அவங்களாம் செட் பண்ணி வச்சுருக்கல, அது எல்லாம் பார்க்கும்போது நிறைய நமக்கு எப்படியெல்லாம் செய்யலாம்னுள்ள ஒரு யோசனை வரும். ஸோ அதனால் நானும் வந்து ஒன்றா செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே எல்லாம் ஸ்பேக்சுலா அதே மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அம்மா வரும்போது இந்த டீ போடுவோம்ல பெரிய அந்த சாஸ்பேன், அது வந்து இந்தியாவில் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணும்போது ஓவர் வெயிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா வந்ததுக்கப்புறம் டீ போடுறது டெய்லி ஒரு பழக்கமாகவே போச்சு. முன்னெல்லாம் வந்து நல்ல பசி உள்ள டைமில் நான் வந்து ஒரு 2 கப்பு டீ போட்டு வச்சுட்டு 1-2 தடவை நான் குடிச்சிக்குவேன். அதுவும் டெய்லியெல்லாம் இல்லை. ஸோ இப்போ எல்லாருக்கும் சேர்த்து பிள்ளைலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் அம்மா கூட உட்காந்துருந்து காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய தான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி சூட்டான பாத்திரம் ஒன்று வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து ஸ்டீல் எல்லாம் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். சரி, அந்த யோசனையிலும் சேர்த்து தான் இன்றைக்கி உள்ள ஷாப்பிங். கேண்டில், அந்த பாத்திரம் பேலன்ஸ் ஒன்றுமே யோசனை பண்ணி வைக்கல. ஏதாச்சும் பார்த்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ண கையோட அம்மாவுக்கும் டாய்லெட்டுக்கெல்லாம் போனோம். இங்கே வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து 2 விஷயம் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து வயசானவங்க இல்லாட்டினா சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது சிரமம்னே சொல்லவே முடியாது. அவங்களுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணுற இடம், அதே மாதிரி வயசானவங்களுக்காக இருந்தாலும் டாய்லெட் போகிறது, நமக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீல் சேரில் தானே கூட்டிகிட்டு வருவோம். அவங்களுக்கும் ஸ்பெஷலான டாய்லெட் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் கூட காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு யோசனை இருக்கும், நம்ம இந்த மாதிரி உள்ள ஆள்காரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரி.
ஸோ இங்கே நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து வயசானவங்களை எல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால தான் அவங்களையும் வீட்டில் விட்டுட்டு வர்றது. இது வந்து பேபி ரூம் தான். அவங்களுக்கு வந்து நாப்கின் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், பால் எல்லாம் கலக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து வயசானவங்க இல்லாட்டினா உடம்புக்கு முடியாதவங்கெல்லாம் போகிற டாய்லெட். பிடிச்சிட்டு எழுந்திரிக்கிறதுக்கு 2 சைட்லையும் கம்பி எல்லாம் வச்சுருக்காங்க. வீல் சேரெலாம் உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெருசாக உள்ள டாய்லெட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து ஒவ்வொரு ஷாப்பிங் மாலில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அம்மாவும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இங்கே எங்கே போனாலும். லைட்டாக ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். அம்மாக்கிட்ட பையன் காட்டிகிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா டிஷ் வாஷரில் கழுவுனனால சூடாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பிளேட் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்ததுனால எல்லாம் வாங்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரொக்கலி, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த பிளான் பேஸ்ட் டயட்டெல்லாம் நக்கட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுதான் வாங்கியிருந்ததெல்லாம் நல்லா ஹெல்த்தி தான். அப்புறம் மேஷ் பொட்டேட்டோ, காஃபி, டீ அதுதான் எடுத்தது. நேற்று வந்து மக்ரோனி எல்லாம் செஞ்சதுனால அந்த பாஸ்தாவும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சாம்பார்லாம் இருக்கிறதுனால முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சமாக இங்கே மஷ்ரூம் சூப் ப்ரெட்டெல்லாம் வாங்கி நானும் பையனும் அம்மாவுமா சாப்பிட்டுட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிகிட்டே இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு மேலே. ஸோ எல்லாமே வச்சுட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் மறுபடியும் எங்களோட ஷாப்பிங் கண்டினியூ பண்ணேன். அம்மாவுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அதில் மஷ்ரூம் சூப்பும் ப்ரெட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. ப்ரொக்கோலி வந்து சும்மா பாயில் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அதுவும் எல்லாமே அவங்க ட்ரை பண்ணாங்க. என்னோடய அம்மா வந்து எல்லா சாப்பாடும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணிவிட்டு பிடிக்கலைன்னா நாங்களும் கொடுக்க மாட்டோம். ஸோ அம்மா பிடிச்சது எல்லாமே அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்மால் போர்ஷனில் அவங்க சாப்பிட்றது. ஸோ அதுவும் எல்லாமே அவங்களுக்கு எடுத்து கொடுத்து நாங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். மேஷ் பொட்டேட்டோக்கு வந்து அந்த சாஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா எப்போதுமே ஃப்ரைட் சிக்கன், அதே மாதிரி மீட் பால்ஸ் எல்லாம் நாங்கள் நார்மலாகவே வாங்கிக்குவோம். வெஜிடேரியனாக வரவங்களுக்கும் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளான் பேஸ்டு பர்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும். 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு 3 தடவை அம்மா மலேசியா விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லலாம் வரும்போது இக்கியான்னு ஒரு இடமே எனக்கே தெரியாது. ஸோ அவங்கள எங்கேயுமே கூட்டிட்டும் போனதே இல்லை. ஸோ இந்த தடவை வந்து எங்களுக்கு அம்மாவை வந்து நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் ஒவ்வொரு டைமில் பிள்ளைகள்லாம் லீவாக இருக்கும்போது இந்த மாதிரி மால்லெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டினது. இந்தியாவில் வந்து நாங்கள் இருக்கிறது கேரளா. ஸோ அங்கே வந்து பெரிய மால் எல்லாம் கிடையாது. அதுவும் அம்மாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் தான். ஸோ அதனால் எங்கேயுமே போகிறதும் இல்லை. இதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு எனக்கு தேவையான சாஸ் பேன், அதே மாதிரி கேண்டில் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீடியோ நான் ஆக்சுவலி கண்டினியூ பண்ணல. டாக்ஸுக்கெல்லாம் எங்கே போனாலும் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி வந்து இங்கே ப்ரொக்கோலி வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தேன் அவருக்கு. ஸோ வந்த கையோடையே அவங்கள ஃபீட் பண்ணுற வேலை, வாக்கிங் கூட்டிகிட்டு போனது எல்லாமே செஞ்சுக்குவோம். நாங்கள் ஈவினிங் போல் தான் வீட்டுக்கே வந்தது. ஸோ எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். எங்கேயாச்சும் போயிட்டு வீட்டில் வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நான் வாங்கிட்டு வந்த சாதனம் பார்த்துட்டிங்கன்னா கேண்டில் எடுத்தோம். அது ஒரு 3 பாக்ஸ் வாங்கினேன். ஆஃபர் போட்டிருந்ததுனால எப்போதுமே கொஞ்சம் கூடையே வாங்கி வச்சுக்குவோம். ஒரு பாக்ஸில் வந்து 100 பீசஸ் இருக்கும். ஸோ வீட்டில் எப்போதுமே அந்த டிஃப்யூசர் மாதிரி யூஸ் பண்ணனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய நாளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சாஸ் பேன், ஒரு சின்ன அந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்குல்ல, அதுவும் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் டைம் போனதே தெரியல. ரொம்ப நேரம் அங்கேயே ஷாப்பிங் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டில் வந்து குக் பண்ணலான்னு நினச்சோம். ஹஸ்பண்ட் வரும்போது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுவும் வெஜிடேரியனாக உள்ளது தான். எனக்கும் வெளியில் கொஞ்சம் வேலைகளெல்லாம் இருந்தது. ஈவினிங் எப்போதுமே கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு வெளியிலலாம் கூட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் குளிச்சுட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது. அம்மா வந்ததுக்கப்புறம் துணி காய போடுறது எடுக்கிறது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க.
எங்களுக்கு அந்த வேலையே இல்லை. ஆக்சுவலி எனக்கு பிடிக்காத வேலையும் கூட. அவங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அம்மா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணனால அவங்களுக்கு காலில் மடக்கி வச்சுட்டு உட்காரல வலி. ஸோ பேலன்ஸ் எல்லாமே நாங்களும் துணியெல்லாம் எடுத்து வச்சு பையனும் இருந்ததுனால குயிக்காக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கு போடுங்க. தொடர்ந்தும் என்னோடய சேனல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் என்னோடய சேனலில் ஒரு பலமே. கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகிட்டுலாம் ரெசிபீஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.